கங்காதரன், தேமுதிக நிர்வாகிகள் இப்போ ஸ்டாலினை சந்தித்திருக்கிறாங்க. இப்போ இபிஎஸ் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாரு, ஓபிஎஸ் உடைய ஸ்டாண்ட் எப்படி பார்க்குறீங்க? காய்கள் நடத்துவதில் தெளிவாக நகர்த்திக்கிட்டு இருக்கார். நீங்கள் இன்றைக்கி பல தொழிலுக்கு சந்திச்சார்னு சொல்கிறாங்க. எல்லாம் கருணாநிதியும் சந்திச்சிருக்காரு, ஸ்டாலின் சந்திச்சிருக்காரு. அதனால் அவங்க கட்சியை நடத்தவும் போகல. அதனால் தோல்விகள் சர்வசாதாரண விஷயந்தான். ஒரு தேர்தல்லாம் அடுத்த தேர்தலில் வரும். எதிர்கட்சியாக இன்றைக்கி வந்திருக்காரு, 75 தொகுதிகளை கைப்பற்றி எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காரு, எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றிருக்காரு. அப்படின்ற சமயத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலர் அவருக்கு பொதுக்குழு செயற்குழு எல்லா அங்கீகாரமும் அவர் கொடுத்துருக்கு. அவர் கட்சியை வலிமையாக வழிநடத்திருக்காரு. இன்றைக்கி தமிழகம் முழுக்க ஏறக்குறைய 175 தொகுதியில் அவர் பிரச்சாரங்களில் முடிச்சிருக்காரு. பிரச்சாரங்கள் எப்படின்னா ஒரு பிரச்சாரத்திலும் ஏறக்குறைய 50,000 பேர்கள் ஆதரிச்சிருக்காங்க. அதனால் சீர் கொண்டு நடைபெற்று கொண்டு போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஒன்று. இப்போ ரெண்டாவது அவர் இழந்து விட்டு எப்படி வெற்றி சாத்தியம்னு சொல்லுங்க சார். நீங்க 4 பேர்களை நான் சொல்றேன்ல, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், கேஎஸ், சசிகலா, இவங்க எல்லாம் இழந்துட்டு எப்படி வெற்றி சாத்தியம்? கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருக்கலாம், வெற்றி எப்படி சாத்தியம் சார்? இப்போ டிடிவி தினகரன் அவர் தனியாக ஒரு இயக்கம் வச்சிருக்காரு. அதிமுக வெற்றி எப்படி சாத்தியம்? அவர் இவங்க என்ன பண்ண முடியும்னு கேட்கிறேன் சார். இப்போ நானே கேட்கிறேன், இப்போ ஓபிஎஸ், டிடிவி தினகரன்லாம் ஒரு இப்போ ஓபிஎஸ் தாவேகா கூட போயிட்டாருன்னா அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதா? சொல்லி முடிச்சிரேன் சார். சார், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் அதிமுக கைப்பற்றப்படும் சொன்னாங்க. கைப்பற்ற அது எப்படின்னா, ஒரு ராணுவ தளபதி நான் இந்த நாட்டை கைப்பற்றப்படும் சொல்லிட்டு அதன் பிறகு முடியல சார். இது ஒரு 7 வருட கதை. இல்ல 2026ல வெற்றி பெறுவதற்கு அந்த எல்லாரையும் வெளியில அனுப்பிட்டு என்ன வியூகம் வச்சிருக்காரு? இல்ல சார், நான் சொல்ல விடுங்க. என்ன இல்ல சார், இப்போ அப்படி பண்ணிட்டு நான் இப்போ அதன் பிறகு நீங்க எல்லா வழக்கும் நீங்க போட்டீங்க. ஓபிஎஸ் அவர்கள் எல்லா வழக்கும் அவங்களை ஏன் நீக்கிறீங்க? அந்த பிரச்சனை எல்லாம் இல்ல. என்ன வியூகம் வச்சிருக்காரு? ஒருவேளை ஓபிஎஸ் விஜய் பக்கம் போயிட்டாருன்னா அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆக தானே செய்யும் சார். இப்போ அவர் இப்போ மாநாடு நடத்துறாரு. மாநாடு நடத்த போறேன்னு சொன்னாரு மதுரையில். அது நடத்த முடிஞ்சது அவரால். கடைசியாக ஒரு நாள் சொல்லிட்டு வர்றாரு. இன்னைக்கு அதிமுகவை இரட்டை இலைய 3வது இடத்திற்கு ராமநாதபுரம் தொகுதியில கொண்டு போயிருக்கிறாரு. சரி, ஓகே சார். அது அன்னைக்கு மாநாடு நடத்தல, ஆனா கொண்டு போயிருக்காருல்ல சார். இப்போ நீங்க ஒரே விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்க. பிஜேபி கூட்டணியில் இருந்தார், ஓகேவா? ஓபிஎஸ், டிடி தினகரன். இப்போ ஓபிஎஸ் எங்க இருக்காரு? பிஜேபி கூட்டணியில் தான் இருக்காரு, ஓகேவா? இப்போ நான் இல்ல நான் தனியா நிக்க போறேன், விஜய் கூட போறேன்னு சொன்னாரா சார்? அதாவது நீங்க பல வியூகங்களை பண்ணீங்க, பல பன்னீர்செல்வத்தை ராமநாதபுரத்துல இறக்குனீங்க. ரெட்டை இலை சின்னத்துல அவர் நிக்கல, தாமரை சின்னத்துல நிக்கல, ஒரு சுயேட்சை சின்னத்தில் நின்று ரெட்டை இலையை 3வது இடத்திற்கு அனுப்பி இருக்கிறார்னா ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இல்லையா சார்? ஓட்டு வாங்கியிருக்காரு, 3 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு, சரிங்களா? ரெட்டை இலை 3வது இடத்திற்கு நகர்த்தி இருக்கிறாரு சார். அது இபிஎஸ் இல்ல சார். அது என்னன்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிஜேபி காங்கிரஸ்ன்ற ஒரு நோக்கத்தோட தான் பார்த்தாங்களே தவிர நீங்க அந்த இதுதான் தவிர இல்ல சார். திமுகக்கு ஓட்டுவது சார், ரெட்டை இலைக்கு வராதா சார்? சார் நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா இல்ல சார், எடப்பாடி பழனிசாமி தேர்தல்ல நிக்க மாட்டாரா சார்? இல்ல கட்சி நிர்வாகிகள் செயல்பட மாட்டாங்க சார்? அன்னைக்கு பார்த்தது அதான் சார். பிஜேபி ஒரே ஒரு கேள்வி சார். ஓபிஎஸ் உடைய வாக்கு, டிடிவி தினகரனுடைய வாக்கு, சசிகலாவுடைய வாக்கு, இதெல்லாம் திரும்ப பெறறதுக்கு இபிஎஸ் என்ன வியூகம் வச்சிருக்காரு சார்? இப்போ நீங்க பிஜேபி கூட தான் அவங்க கூட்டல இருக்காங்க, பிஜேபி இல்லன்னு சொல்ல, ஓகேங்களா? இந்த வாக்குகளை கட்சிக்குள்ள கொண்டு வரதுக்கு என்ன வியூகம் வைத்திருக்கிறார் அப்படிங்கறத கேக்குறேன் சார். எல்லாரும் சார் இப்போ அவங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு சார்? சொல்லுங்க. நீங்க டிடிவி தினகரன் என்ன செல்வாக்கு இருக்கு? ஓபிஎஸ்க்கு என்ன செல்வாக்கு இருக்கு? இப்போ சொல்லுங்க. இப்போ நீங்க இதனால அவர் செல்வாக்கு இல்லாமலையா சார்? டிடிவி தினகரனோட ரெட்டை இலை போட்டியிட்டு 3வது இடத்திற்கு போகிறது. ஒரு தொகுதி போட்டியிட்டு 3வது இடத்துக்கு ஒரு தொகுதி வச்சு பேச முடியாது. நீங்க ஒரு தொகுதியில வச்சு பேச முடியுமா? டிடிவி தினகரன் 2 தொகுதி நின்னாரு. 2021 தோல்விக்கு என்ன சார் காரணம் சார்? அது தோல்வி. இப்போ என்ன சார், அவர் ஒரு அணி எல்லாம் இப்போ தோல்வினா அப்போ சார், இப்போ ஏறக்குறைய 10 வருஷம் ஆட்சி நடத்தினாங்க அதிமுக ஆட்சி. அதுக்கு வர சொல்ல சிலர்கள் இடர்பாடுகள் செய்யும். இவங்க என்னமோ புதுசா பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. திமுக என்னமோ சொன்னாங்க, போய் பிரச்சாரம் பண்ணாங்க. தோல்வி அடைந்த இடங்கள் தென் மாவட்டம்,
தென் மாவட்டங்கிறது இவங்களுக்கு செல்வாக்கு இருக்கிற இடம். அந்த தென் மாவட்டங்கள்ல மீண்டும் வாக்கு வங்கியை அதிகப்படுத்துறதுக்கு மீட்டெடுக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? நான் கொங்கு பெல்ட்ல எப்படி வெற்றி பெற்றிருக்காங்க நான் கேட்கல. தென் மாவட்டங்கள்ல என்ன வியூகம் வச்சிருக்காரு சார்? தென் மாவட்டங்கள்ல அதிமுக தான் சார். சரிங்களா? நீங்க என்ன யூகம் வச்சிருக்காங்கன்னா இப்போ வந்து சார் சட்டமன்ற தேர்தல்ல தமிழ்நாட்டுல எந்த பகுதியில் அதிகமா தோல்வி அடைஞ்சாங்க சார்? ஏறக்குறைய 41 தொகுதி சார். 41 தொகுதியில் நீங்க தோல்வின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 5000, 10,000, 12,000, 13,000 இந்த தோல்விகள்லாம் வந்து அதிமுகவுக்கு தவிர யாரால அந்த 4000, 5000 குறைஞ்சுது சார்? இப்போ சார் நீங்க அன்னைக்கு எடுத்த ஸ்டாண்ட் வேற சார். அன்னைக்கு வாங்கின பர்சன்டேஜ் வேற. இன்னைக்கு அதே டிடிவி தினகரன் கட்சியில் ஆள் எங்க இருக்காங்க சொல்லுங்க? எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ யார் இருக்கா டிடிவி கூட சொல்லுங்க? யாரும் ஒத்துருக்காங்களா சொல்லுங்க? யாருமே கிடையாது அந்த கட்சியில. எல்லா மாவட்டத்திலும் இணைஞ்சிட்டாங்க. சொல்லுங்க யாரா இருக்காங்க டிடி தினகரன்? இப்போதைக்கு என்ன ஒரு நிலைமை ஸ்டாண்ட் என்ன? எல்லாம் அப்பா சொல்றாரு 10 தோல்விகளை சந்திச்சிருக்காரு. அதுக்கு என்ன காரணம் சார்? தோல்விகள் வந்து அரசியல்ல நடக்குது சார் செய்யும். கருணாநிதி சந்திச்சிருக்காரு, ஸ்டாலின் சந்திச்சிருக்காரு. இதனால வந்து தோல்விகள் சந்திச்சிட்டாங்கிறதுனால வந்து கட்சி அவங்க விட்டு போயிடுமா? அதுக்கான ஒரு காரணம் இருக்குல்ல. அரசியல் எல்லாம் தோல்வியை சந்திக்கலாம், ஒத்துக்கிறோம். ஆனால் அதுக்கான காரணம் இருக்கும்ல. என்ன காரணம் சார்? நீங்க காரணங்களுக்கு 1000 அடுக்கலாம். நீங்க புரட்சி தலைவர் வந்து கட்சி ஆரம்பிக்க சொல்ல பல காரணங்கள் இல்ல சார். பேசுடைய தோல்விக்கு என்ன சார்? இதான் சார். நீங்க ஒரு அடுத்த முறை ஒரு முதலமைச்சர் வந்துரு, அதுக்கப்புறம் அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. சரிங்களா? இன்னைக்கு வந்து எதிர்கட்சி நீங்க திமுக போல படுதோல்வி அடையில அவர் எதிர்கட்சி அவர் சொல்லலாம். 2021 தோல்விக்கு 10 ஆண்டு கால ஆட்சி ஆன்டி இன்கம்பன்சி நீங்க 1000 காரணம் சொல்லலாம். அதுக்கு பிறகு இடைத்தேர்தல் நடந்திருக்கு, உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடந்திருக்கு, மக்களவை தேர்தல் நடந்திருக்கு. எதுலையுமே வெற்றி பெற்றார் சார். இப்போ இவ்வளவு நல்லா இருக்கல திமுக. இப்போ உள்ளாட்சி தேர்தல் முடிச்சு நடத்த வேண்டியது உள்ளாட்சி தேர்தல் திமுக நடத்த வேண்டியது தானே? அது கேளுங்க சார். நீங்க ஏன் தோல்வி அடைறீங்க அப்படின்னு இல்ல சார். அந்த சார் நான் சொல்றேன்னா நீங்க தினகரனையும் ஓபிஎஸ் சொல்றீங்க. ஓபிஎஸ் தினகரனும் இருக்கிற ஆள் யார் இருக்கா சொல்லுங்க? தினகரனுடைய கட்சி எல்லாமே இபிஎஸ் பக்கம் வந்துட்டாங்க. ஓபிஎஸ் பக்கம் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அவர் இப்ப நானே கேட்கிறேன், இவங்க அதிமுக ஒருங்கிணைந்து சொல்றாங்க. இப்ப யாரு அவங்க கூட இருக்காங்க சொல்லுங்க? யாருமே கிடையாது. இவங்க ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க இல்லாததுதான் அதிமுகவுடைய இந்த வாக்கு சரிவுக்கு காரணம் அப்படிங்கிற ஒத்துக்கொள்ள மறுக்கிறீங்களா? இல்ல சார். அது ஆக்சுவலா வந்து அது கிடையாது. அங்க அவங்க மேல நம்பிக்கை இல்லாம அவங்க கூட இருந்தவங்க எல்லாருமே இங்க வந்தாச்சு. கட்சி வந்து பலமா இருக்கு. நீங்க இப்ப என்ன அப்ப ஏன் தோத்தாங்க? ஏன் தோல்வி அடைந்தார்கள்? ஏதாவது காரணம் சொல்லுங்க. ஒரு 3 காரணம் சொல்லுங்க தோல்வி அடைஞ்சதுக்கு. சார் இன்னும் சொல்றாருல அந்த 10க்கும் என்னென்ன காரணம் சார்? இப்ப நீங்க தோல்வி ஒரு எலெக்ஷன் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க சார் மக்கள். இப்போ நீங்க சார் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. உள்ளாட்சி தேர்தலில் அந்த ஊர்ல யாருன்னு பார்ப்பாங்க. முதலமைச்சர் தேர்தலில் ஸ்டாலினா எடப்பாடி தான் பார்ப்பாங்க. இது என்ன பெரிய இது? ஓகே சார், நான் ஒண்ணு சொல்ல வரேன். எடப்பாடி என்ன சாதிச்சாரு சொன்னீங்க? நீட் தேர்வை கொண்டு வந்து திமுக இன்னைக்கு வந்து அதை வந்து ரிசர்வேஷன் கொடுத்து அதை வந்து என்ன சாதிச்சாரு சொன்னாரு சொல்லுங்க? நான் தோல்வி வேளாண் மண்டலத்தை பாதுகாப்பு மண்டலம் இதே மீத்தான் திட்டத்தை ஸ்டாலின் கைது போட்டு வந்தாரு. 2021ல அதுக்கான மார்க்க மக்கள் கொடுத்துட்டாங்க. நான் தோல்விக்கான காரணம் தான் கேட்டேன். சார் தோல்வி வரும் போகும் சார். எலெக்ஷனா தோல்வி வரும் போகும். அதனால வந்து அது காரணம் இல்ல சார். நீங்க அதுக்குன்னு 10 தேர்தல்லையா சார் தோல்வி அடைவாங்க? சார் நீங்க 10 தேர்தல் என்ன சார்? எதிர்க்கட்சியா வந்திருக்காரு. உள்ளாட்சி தேர்தல் ஏறக்குறைய ஜெயிச்சிருக்கோம். 2021ல மக்களவையில நகர்ப்புற உள்ளாட்சி மன்ற தேர்தல்ல ஜெயிச்சிருக்கோம். நீங்க என்ன அது சார்? நீங்க ஈரோடு கிழக்கு, விக்கிரவாண்டி வரிசை இடைத்தேர்தல் வந்தது சார். இடைத்தேர்தல் இப்ப திமுக எத்தனை இடத்துல நிக்காம போனாங்களா? அதுக்கு சொல்லுங்க. திமுக ஒரு இடத்துல நிக்கலையா சார்? இன்னைக்கு என்ன இன்னைக்கு பிரச்சனை? ஸ்டாலின் எத்தனை வாக்குறுதி கொடுத்தாரு? என்ன வாக்குறுதி சொல்ல முடியுமா உங்களால? சொல்லுங்க. நீங்க வந்து எல்லாருக்கும் 1000 ரூபாய் சொன்னீங்க பெண்களுக்கு, மகளிருக்கு. இப்போ ஓபிஎஸ் விஜயோட சேர்ந்தா அது அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி தானே சார்? நான் கேட்கிறேன், ஓபிஎஸ் நீங்க அவர் வந்து ரெண்டு செட் பண்றாரு. ஓபிஎஸ் அவர் மனசுல நான் கேட்கிறேன் 2 ஆப்ஷன் தான் கொடுக்குறாரு. ஒன்னு திமுக, ஒன்னு டிவிகே. ஓகேங்களா? நீங்க மத்த கட்சியில மத்த கூட்டணியில ஏன் அதிமுக போடல? ஏன் நீங்க தேசிய நாயக கூட்டணி போட வேண்டியதானே? நீங்க ஏன் போடல? அப்ப 2 ஆப்ஷன் நீங்க செட் பண்றீங்க. இப்போ இதுல ஒரு ஆப்ஷன் என்னன்னா நீங்க வந்து டிவிகேன்னு சொல்ல அவர் அதுல இருந்து வெளில வந்துட்டாரு. எதுல இருந்து? ஓபிஎஸ் ல இருந்து வெளில வந்துட்டாரு. சார் நீங்க போன வாரம் சந்திச்சு வந்தீங்களா? போன வாரம் கூட சந்திச்சீங்களா? டெல்லிக்கு போனீங்களா? ஏன் போனீங்க? யார் சந்திச்சீங்க? செங்கோட்டையன் சொல்றாரு சார், அவர் நல்ல முடிவு எடுப்பார், தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு செங்கோட்டையன் சொல்றாரு. நீங்க ஓபிஎஸ் டிடி தினகரன் பேச்சு கேட்டு செங்கோட்டையன் முடிவு எடுத்தாரு ஒடுங்கிணைக்கணும்னு. இன்னைக்கு 2 பேரும் நம்பி போன செங்கோட்டையன் எங்க இருக்காரு? அதான் நிலைமை தான். 2 பேரும் நம்பி போன அவங்கள நம்பி போனார்னு என்ன அடிப்படையில்? ஆமா அவர்தான் சார். இங்க ஆதாரம் சொல்லுங்க. ஆதாரம்னா இப்ப அவர் வந்து இதுக்கு போறாரு, டிடி தினகரன் சந்திக்கிறாரு.
அதுக்கப்புறம் அங்க போறாங்க, மாநாடு பத்தி பேசுறாங்க, மாநாடு போலான்னு. சார் சொல்லிட்டு கெடு விதித்து விட்டு அதுக்கு பிறகுதான் சார் போறாரு. சார் நீங்க இல்ல, நீங்க நானே கேக்குறேன், நீங்க ஒருங்கிணைக்கன்னு சொன்னீங்களா? நீங்க ஒருங்கிணைக்கன்னு சொல்லிட்டு ஏன் கட்சி ஏமாறீங்க நீங்க? நீங்க இத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்தது யாரு? மந்திரி பதவி கொடுத்தது யாரு? துரோகம் மட்டும் போறீங்க இந்த கட்சிக்கு, துரோகம் மட்டும் போறீங்க. 5ஆம் தேதி மனம் திறக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன திறந்தீங்க? மனம் திறந்தீங்க? நீங்க யாருடைய கைக்குள்ளே இருந்தீங்க? நீங்க சொல்லுங்க. செங்கோட்டையன் யாருடைய கைக்குள்ளே இருந்தாரு? கெடு விதித்தார், அதெல்லாம் ஓபிஎஸ் சொல்லி தான் செஞ்சாரா? ஆமா, அப்ப யார் சொல்லி செஞ்சாரு? நான் கேக்குறேன். டிடிவி தோத்துறாரு, ஓபிஎஸ் தோத்துறாரு. ஏதாவது ஒரு ஆதாரம் நீங்க சார், நீங்க ஆதாரம் இல்லனா நீங்க பாருங்க, இங்க ஆதாரம்னா ஐயா முத்துராம இதுக்கு நினைவேறதுக்கு போறாங்க, மரியாதை செலுத்துறாங்க, 3 பேரும் பேசுறாங்க, பேசிட்டு ஒரு மாநாடு போறதுக்காக முடிவு பண்றாங்க. அதன பிறகு உங்களால முடியாத விட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பு சொல்லுங்க சார்? அதாவது அஞ்சலி செலுத்த போறாரு, அவங்க எல்லாம் வராங்க, சந்திக்கிறாங்க, அவ்வளவு தானே. அதுக்குள்ள நீங்க ஒரு நீங்க ஒரு கட்சியில ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கீங்க, நீங்க ஒரு தலைமை இருக்கிற முடிவு கட்டுப்படக்கூடாதா? நீங்க உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நீங்க போயிட்டு அதை சொல்றீங்களா? அப்ப என்ன இது? இப்ப இவ்வளவு நீங்க ஒண்ணு சொல்லுங்க சார், டிடிவி தினகரன் தான் செங்கோட்டையனை தூண்டி விடுறாரு, ஓபிஎஸ் தான் செங்கோட்டையனை தூண்டி விடுறாருன்னா அதுக்கு லாஜிக்கா ஏதாவது ஒரு சார் இவ்வளவு நம்பி போனா எல்லாருக்கும் தெரியும் சார், உங்களுக்கு தெரியல, நான் பொறுப்பு கிடையாது சார். சார் அதுக்கு டிடிவி தினகரனுக்கு ஓபிஎஸ் இவங்க எல்லாம் செங்கோட்டையனா ஒண்ணா பேசி தான் முடிவு எடுத்தாங்க. அதன பிறகு என்னைக்கு பேசினாங்க சார்? சார் என்னைக்கு பேசினாங்க? நீங்க திரைமறையில் அவரே சொல்றாரு, நான் சந்திச்சேன், இப்ப என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லிருக்காரு. செங்கோட்டையனை டிடிவி தினகரன் சந்திச்சீங்கன்னு கேக்குறாங்க, சந்திச்சேன்னு சொன்னாரு. சார் நீங்க ஆதாரம் தான், அரசியல் ஆதாரம் மட்டும் வச்சு பேச முடியாது சரிங்களா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் உண்டு, காரணம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. கங்காதரன் அதுக்கான ஆதாரம் இருக்கா? எதுக்கு கங்காதரன் எதுக்கு? இதுக்கு டிடிவி தினகரனும் செங்கோட்டையனும் சந்திச்சதுக்கு அவர் சொன்ன ஆதாரம் தான், நான் சந்திச்சிருக்கேன், அது இப்ப சொல்ல முடியாதுன்னு சொன்னவர் அவர் தானே. சசிகலா சந்திச்சான்னு கேட்டாரு, சந்திச்சிருக்கேன், அது இப்ப வெளியே சொல்ல முடியாதுன்னு சொன்னது யார்? செங்கோட்டையன் தான் சொல்லிருக்காரு. இத வச்சு தான் ஆமா சார், நீங்க உங்க வாயில என்ன வருது அதை வச்சு நான் சொல்ல முடியும், நான் ஒரு புதுசா ஒன்று இது பண்ண முடியாது சார். நீங்க உங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் கொடுத்து அதிமுக வேஷ்டி கட்டுங்க சார், இருங்க ஒரு எவிடன்ஸ் இல்லாம கருத்து உருவாக்கம் பண்றீங்க. இல்ல அதிமுக வேஷ்டி கட்டி இது உள்ள ஏறக்குறைய 77 வயதாகுது உங்களுக்கு. நீங்க எத்தனை முறை மந்திரி இருந்தீங்க? அந்த கட்சிக்கு துரோகம் மட்டும் போறீங்களா? நீங்க என்ன உங்களுக்கு கொள்கை கோட்பாடு சொல்லுங்க, என்ன கொள்கை இருக்கு செங்கோட்டையனுக்கு? ஒரு காசிப் பேசுற மாதிரி இருக்கு சார். இல்ல சார், என்ன இருக்கு கொள்கை? நான் கேக்குறேன் சார், நீங்க அமைதியா கூட இருந்திருக்கலாம், அமைதியா கூட இருந்திருக்கலாம். செங்கோட்டையனுடைய நோக்கம் அதிமுக ஒன்றிணையணும், வெற்றி பெற வேண்டும். ஓபிஎஸ் உடைய நோக்கம் ஒன்றிணைய வேண்டும், வெற்றி பெற வேண்டும். இது அவங்க என்னைக்காவது மாற்று கருத்து தெரிவிச்சிருக்காங்க சார்? நீங்க சார் டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஸையும் அவர் பொதுச் செயலாளர் வந்து சேர்க்க முடியாது சொல்லிட்டாரு சரிங்களா? நீங்க வந்து அது பொதுக்குழு செயற்குழு எல்லாம் அதிகாரம் அவர் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்க இந்த கட்சியை கட்டுப்பட்ட மாதிரி நீங்க பேசுறீங்களா சார்? அது பொதுச் செயலாளராக அவர் எடுக்கிற முடிவு சார், ஆனால் வெற்றி தொடர்பாக ஒரு முடிவு எடுக்கணும்ல சார். நீங்க இவ்வளவு என்ன பண்ணீங்க? செங்கோட்டையன் இப்போ ஓபிஎஸ் நீங்க சொல்லி என்ன பண்ணிருந்தார் செங்கோட்டையன்? நீங்க அப்ப சொல்ல வேண்டியது, பதில் சொல்ல வேண்டியதானே? அப்ப நீங்க உங்களை கல்வித்துறை மந்திரி ஆக்கினார்ல, அப்ப அமைதியா இருந்தீங்களா? ஏன் அப்ப பேச வேண்டியதானே? அப்பெல்லாம் பேசாம தனக்கு ஏதோ ஒரு செட்டிங்ல நீங்க உங்களுக்குள்ள ஒரு கூடிய ஒரு முடிவு எடுத்து நீங்களே பேசிப்பீங்க, நீங்களே முடிவு எடுத்து நீங்களே போயிடுவீங்க. அதன் பிறகு அதுக்கு நாங்க வந்து பொறுப்பாக முடியுமா சார்? 2026 டிடிவி தினகரன் இவங்க எல்லாம் விலக்கி வைக்கப்பட்டவங்க நீங்க விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறாங்க சார். சார் நீங்க மைக்கை வச்சு பேசுறது ரோட்ல யார வேணா பேசிட்டு போலாம் சரிங்களா? அதெல்லாம் ஒரு பாதிப்பு ஏற்படாது. டிடிவி தினகரன் அவர் பேசுற ஒரு ஸ்டாண்ட்ல ஒரு காலத்துல பேசுற பாருங்க, தன்னுடைய வாய்க்கு வந்த மாதிரி பேசுறாங்க. தலைவரா பேச முடியாது அவரால. அதிமுகவுக்கு திமுகவால பிரச்சனை இல்ல, அதிமுக நீக்கப்பட்டவர்களால் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு புள்ளி இப்பதான் வந்து இருக்கு சார். சார் நீக்கப்பட்டவர்கள பிரச்சனைன்றது அவங்க தொடர்ச்சியா பேசு. இப்போ சார் அவங்களுக்கு தான் ஒரு பெரிய தலைவர், தனக்குள்ள ஒரு பிம்பம் இருக்கதா காமிச்சாங்க. இப்போ அந்த பிம்பம்லாம் முடிஞ்சு போச்சு, நெருங்கி போச்சு. இப்போ அதனுடைய ஒரு பிதற்றல் தான் டிடிவி பேட்டி எல்லாமே, வேற எதுவும் கிடையாது அதில். சரி கங்காதர், இன்னைக்கு அதிமுக ஒரு நேர்கொண்ட பார்வையில் ஆட்சி அமைக்கின்ற சூழ்நிலை 2026 புரட்சி தமிழ் எடப்பாடி அவர்கள் ஆட்சி அமைப்பார் ஓகேங்களா? இன்னைக்கு வந்து இவருடைய இந்த அதிமுக வாக்குகளை விஜய் வாங்குவார். ஏன்னா விஜய் எவ்வளோ மார்க் வாங்கினான்னு யாருக்கும் தெரியாது. இவங்களாம் களத்தில் நின்று இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க சரிங்களா? அதனால வந்து கண்டிப்பாக வந்து அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அமைக்கும், எடப்பாடி தான் முதலமைச்சர் ஆவார்.